மலையடிவாரத்தில் திண்ணன் என்ற ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். ஒருநாள் வேட்டைக்கு சென்ற அவன் காளஹஸ்தி மலையில் தனிமையில் இருந்த சிவலிங்கத்தை கண்டான். அந்த நொடியிலேயே ஈசன் மீது அவன் மனம் உருகிவிட்டது. என் அப்பன் தனியாக இருக்காரே, பசிக்குமே என்று நினைத்து தான் உண்ட இறைச்சியின் சிறந்த பகுதியை ஈசனுக்கு படைத்தான். தண்ணீர் இல்லாததால் தன் வாயில் நீரை நிரப்பி அபிஷேகம் செய்தான். அவனுக்கு தெரிந்த ஒரே பூஜை அன்பு. ஆனால் தினமும் பூஜைக்கு வரும் சிவகோச்சாரியார் இதைக் கண்டு கலங்கினார். ஈசன் கனவில் தோன்றி, அவன் செயல் அபச்சாரமில்லை, அது பேரன்பு என்றார். ஒருநாள் திண்ணன் வந்தபோது லிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் வழிந்தது. அதிர்ந்த திண்ணன் தன் கண்ணையே தோண்டி ஈசனின் கண்ணில் வைத்தான். இரத்தம் நின்றது. பின்னர் இடது கண்ணிலிருந்தும் இரத்தம் வழிய தன் கால் விரலை அடையாளமாக வைத்து இரண்டாவது கண்ணையும் கொடுக்க தயாரானான். அந்த நொடியிலே, நில்லு கண்ணப்பா என்று ஈசன் தோன்றி அவனுக்கு மீண்டும் பார்வை தந்து, என் வலப்புறமே நீ இருப்பாய் என்று அருளினார். அன்பே உயர்ந்த பூஜை என்பதை உலகுக்கு உணர்த்தியவன் கண்ணப்ப நாயனார்.